How it was handling that pregnancy portions and all? It was very new. It was the first time that I was playing a pregnant lady. ஸோ அதனால் குமரன் சார் கூட நீங்கள் ஆக்சுவலி ஒர்க் பண்ணுறீங்கன்னா யூ டோன்ட் ஹாவ் டு டூ அ லாட் ஆஃப் திங்கிங் ஒரு எனி திங் லைக் தட். ஐ ரிமெம்பர் நாங்கள் வந்து ஒரு ஐ திங்க் ஃப்ளட்ஸ் இருக்கிற நேரத்தில் வி வர் ஷூட்டிங். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேட்லாம் கொடுத்து அந்த ப்ரெக்னென்ட் இது பண்ணாங்க. அப்போயே நான் போய் சும்மா இப்படி நிமிந்தெல்லாம் உட்காந்துட்டு இருந்தேன். ஹி செட் நிமிந்தெல்லாம் உட்கார மாட்டாங்கம்மா, சாய்ங்க லைக் யூனோ அது தாங்கி தான் உட்காருவாங்க. லைக் ஜஸ்ட் சம் பேசிக் திங்ஸ் அது குமரன் சார் தான் கற்றுக் கொடுத்தாங்க. ப்ளஸ் மீரா இருந்தாங்க. ஸோ மீரா வில் சே சம் திங்ஸ் லைக் உட்காரும் போதெல்லாம் இப்படி பிடிச்சி உட்காரணும் அப்படின்ட்டுலாம். So it was a little challenging maybe just to maintain that continuity. But ஒரு point of timeல நான் அந்த continuity எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறேன்னா, நான் சாதாரணமாக நடக்கும்போது கூட ப்ரெக்னென்ட் லேடி மாதிரி நடப்பேன், விரிச்சு நடப்பேன். சும்மாவே உட்காருனா கூட சாஞ்சு உட்காருவேன். லைக் ஐ ஸ்டார்டட் பிஹேவிங் லைக் தட். ஒரு மேக்கப் பண்ண ஒரு நாள் வரும்போது கூட ஹி செட், மா உங்களை மாதிரி டெடிகேஷன்லாம் வராது, கட் சொன்னா கூட நீங்கள் அப்படியே நடிக்கிறீங்க. I was like, ஐயோ இல்லை அது பழக்கமாயிடுச்சு அப்படி இருந்ததுன்ட்டு. பட் it was new for me. It was nice. இதே மாதிரி இப்போ ஒரு சில பேர் நினைச்ச மாதிரி நிறைய பேர் வந்து ஒருவேளை உண்மையிலேயே வந்து நட்சத்திரா very true. The thing is எனக்கு உண்மையிலேயே கல்யாணம் ஆச்சு, இங்க கல்யாணம் ஆச்சு. அப்புறம் கரெக்டா அந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, அங்க தலப்பொங்கல், நான் தலப்பொங்கல்னு ஒரு வீடியோ போடுவேன், அங்க தல தீபாவளி. So everybody was like, oh finally தமிழும் சரஸ்வதியும் pregnant, Nakshatra must also be pregnant. Yeah, that was there. Yeah. So okay. And உங்களுக்கு பர்சனலா வந்து இந்த ஜர்னில வந்த ஒரு மெமரபிள் வேர்ட்ஸ் அது எப்பவுமே வந்து என் மைண்டில் ஃபஸ்ட்டு நிற்கும். இதர் யார் வேணால் சொல்லியிருக்கலாம், இந்த ஒரு ஃபீட்பேக் எனக்கு வந்து டாப் அப்படின்னா அது என்ன? எனக்கு ஒரு 2-3 இன்சிடென்ட்ஸ் மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய பேர் ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுறேன், என் ஃபேமிலியால் என் ஃப்ரெண்டை நான் இழந்துட்டேன், பட்டு நீங்கள் எப்படி இப்போ தமிழுக்கு இருக்கீங்களோ அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ஒருத்தன் இருந்தான். அவனை ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு நான் இப்போ இருக்கிறேன். உங்களை பார்க்கும்போதெல்லாம் நான் அந்த சீரியல் பார்க்கும்போது அழுதுருவேன். நான் இத்தனையும் அதில் காமெடியாகவே இருந்தாலுமே எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு நான் என் நண்பனோட இருந்த ஞாபகங்கள்லாம் வந்துன்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக சொன்னார். ஸோ அப்புறம் நிறைய இவங்க தாய்மார்கள் தான் ஜாஸ்தி. தாய்மார்கள் தான், என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட் இல்லையாப்பா அப்படின்னு. சரிதான், என் கொடுக்குற என் பிள்ளைங்க கொடுக்குறதெல்லாம் குஷ்டி தெரியுதுப்பா, நீ அது பார்ப்பா எப்படி கஷ்டப்படு நல்லா இருப்பாப்பா நீ. அவ்வளோ அந்தளவுக்கு ஒன்றி போய் அவங்க வந்து சொல்லும்போது ரொம்ப சின்ன டே டு டே வேலை செய்கிறவங்கலாம் பார்த்து நிறுத்தி வந்து மெனக்கட்டு அவங்க டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. நான் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ஒரு அவங்க மாத்திர சேனலில் ஒரு ப்ரோக்ராமில் வர ஒரு சின்ன கேரக்டர் நான். ஆனால் என்னை நிற்க வச்சு என்கிட்ட நின்று என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுகிறாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம். எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு விஷயம். ஃபேன்ஸுக்கு ரொம்ப நன்றி. இத்தனை பேர் வந்துருக்கீங்களா, அதான் சாட்சி. ஆக்சுவலி பொதுவாக சீரியல்னாலே ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு கதை இருக்கும், அது ஒரு குடும்பம் இருக்கும், அதில் ஒரு சண்டை இருக்கும், அதில் ஒரு பிரச்சனை இருக்கும், அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாருமே. பட் ஒரு சீரியல் மூலிமா ஒரு சோஷியல் சேஞ்ச் நடக்குதுன்னா கண்டிப்பாக இந்த சீரியலை சொல்லி ஆகணும். அன்றைக்கி இது சீரியல் முடிகிறப்போ ஃபைனல் டே அன்றைக்கி வந்து டைரக்டர் வரப்போ இந்த விஷயம் சொன்னார். அது வந்து ரியல் லைஃப்பில் நான் அனுபவிச்சிருக்கேன். பிகாஸ் நம்ம நிறைய அந்த ஃபேக்ட்ரியிலலாம் போயிட்டு ஒர்க் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருக்கோம்ல. அப்போ ஒரு 1.5 years பேக் இருக்கும். அந்த நாங்கள் ஃபேக்ட்ரியில் பண்ணுற கஷ்டம், புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஐ மெட் சம்படி, எனக்கு பேரில் ஞாபகம் இல்லை, பட் ஒரு ஷார்ட் மீட்டில் வந்து அவர் வந்து நிறுத்தி என்கிட்ட பேசும்போது சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, என் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதோ அவங்க அதுதாங்க நான் வந்து தமிழ் சரஸ்வதியில் பார்க்குறேன். இதே மாதிரி தான் நான் வந்து சண்டை போட்டு வீட்டிலேருந்து வந்து நான் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்து தனியாக வந்து நான் வந்து இந்த அளவுக்கு பண்ணுறேன்னா உங்களில் என்னென்ன நடக்குதோ அதை நான் மோட்டிவேஷனாக எடுத்து தான் பண்ணிகிட்டு இருக்கேன்னாரு. ஸோ ஒரு சோஷியல் இம்பேக்ட் கிடச்சிருக்குன்னா அது பெரிய விஷயம். ஓகேங்களா, அதுதான் அந்த இதில் அது எங்கள் டேரக்டர் சொல்லும் போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் அப்போ சொல்லணும்னு நினச்சேன், பட் சரி ஓகே இது சொல்கிறதுக்கு ஒரு டைம் ரொம்ப சொல்ல நினச்சேன். ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் டு சே தட். ஸோ அது உண்மையிலே நான் அனுபவிச்சேன். அது கேட்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஓகே பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக பண்ணிவிட்டு எல்லோரும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இது வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு ஒரு ஊன்றுகோலாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டூலாக இருந்திருக்குன்னு நினைக்கும் போது உண்மையிலே வெரி வெரி ப்ரவுட்.